ஹாய் காய்ஸ், கோர்ஸோட ஃபஸ்ட் டே உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட கரெக்டான ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் எல்லாருக்குமே கொடுங்க. ரீசன் எதுக்குன்னா, உங்களால் கரெக்டான ஜிமெயில் ஐடி கொடுத்தா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியில் மட்டும்தான் இந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது யூடியூப்பில் நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை கொடுங்க. அப்போ தான் உங்களால் கண்டினியூஸாக வீடியோ வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் பார்க்க முடியும். மற்ற யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. எதுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா, அப்புறம் பே பண்ணவங்களுக்கும் பே பண்ணாதவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ல. ஸோ அதனால் பே பண்ணவங்களால மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த மெத்தடை கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ கரெக்டான ஜிமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து எப்படின்னா, ஒரு பேசிக் லெவல்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதாவது எனக்கு மொபைல்னால் என்னன்னே தெரியாது, சாஃப்ட்வேர்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ரீசன் என்னன்னு கேட்டால், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பொதுவாக எடுத்தால் தான் அது நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் பார்ப்பீங்க, தென் வந்து டவுட்ஸ்லாம் கேட்பீங்க நம்புகிறேன். தென் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ணுங்கள். இப்பயே சொல்லிட்டேன், எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்பப்போ பார்த்துக்கலாம்னா, வர வீடியோ அப்பப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். வர வீடியோவில் அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாலாம் பண்ண பார்ப்போம். இப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கலாக கவர் பண்ணிட்டாவே உங்களுக்கு நாலேஜ் வந்து டெவலப் ஆகிடும். ஓகே, வெர்ஷன்ஸ்னால் இதான், ஆண்ட்ராய்டுனா இதான், சாஃப்ட்வேர்னா இதான், இடிஎல் மோட்னா இதான், டிரைவர்னா இதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியரிட்டிக்கலாக நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸே வராது. ஓகே, இதுதான் அப்பயே சொன்னாங்களே இந்த டிரைவரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு, இந்த டிரைவருக்கு தான் அப்பயே அவங்க வந்து மீனிங் சொன்னாங்களே, இது என்ன டிரைவர், இந்த டிரைவர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு அன்றைக்கே சொல்லி தந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திங்க் ஆகும். ஸோ அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நான் அந்த ஒரு டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது, அது என்ன டிரைவர் புதுசாக இருக்கே, டிரைவர்னா என்ன, அது என்ன எஸ்பிடியா இல்லை குவால்காமா, என்ன டிரைவர்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா லெசன் பண்ணி நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஸ்லைடு வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் நவ். அதாவது நம்மளோட சேனல் நேம் தான் errorguru. புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸை. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லி தந்திருந்தோம். அதாவது கேட்டவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மாடல். அதாவது நம்மளோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா, பேசிக் அண்ட் பேசிக் சாஃப்ட்வேர் தான் ஃபஸ்ட்டு மாடலாக கொடுத்துருக்கோம். நான் சிலபஸையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எல்லோரும் சிலபஸ் வச்சுருக்கீங்களா பிடிஎஃப்? இல்லைனா சொல்லுங்கள், நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணி விடுறேன். பார்த்தீங்கன்னா, errorgurutamil மொபைல் சாஃப்ட்வேர் ரிப்பேர் கோர்ஸ் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேசிக்ஸில் பேசிக் மாடல், பேசிக் அண்ட் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இதுவே பார்த்தீங்கன்னா, பேசிக் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன். அது ஏன்னா பேசிக் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். கம்யூனிகேஷன் என்ன பேசுறதுல என்ன இருக்குது கம்யூனிகேஷன் மொபைலுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெப்த்தாக பார்ப்போம். மொபைல் கம்யூனிகேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் உங்களை கூப்பிடணும் அப்படின்னா நான் எப்படி கூப்பிடுவேன்? ஹாய், ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லை ஹாய் ஜீவா, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. தமிழ் நம்மளுக்கு தெரியும், தமிழில் பேசுவோம். சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜில் பேசினா தான் புரியும் அப்படின்னு. இப்போ எங்கேயோ இருக்குது, யூஎஸில் இருக்கிறவங்ககிட்ட போய் தமிழில் பேசினா அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க இருக்கிற இங்கே வந்து பேசினா புரியாது. ஸோ அது மாதிரி மொபைலுக்குன்னு பார்க்கும்போது ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. அதாவது அதுக்கு புரிகிற மொழியில் நம்ம பேசினா தான் புரியும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, கோடிங்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர்ஸ் அதை தான் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சுன்னா 1G தான் இருந்துச்சு. அது என்ன 1Gனா, அது அப்போலோ பாப்புலர் இல்லை. 1Gலாம் அப்போலாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1980 வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். நிறைய நாய்ஸ் இருக்கும். இந்த கிராஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய இருக்கும். இடர்பாடெல்லாம் அவ்வளோவா இருக்காது. பட் ஆனால் அந்த காலத்தில் அது வந்து பெரிய விஷயம். அந்த வாய்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே பேச முடியுது. பட் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ரோமிங் கால்லாம் பண்ண முடியாது. இங்கேருந்து வெளியூருக்கு, இங்கேருந்து லாங்கில் அங்கெல்லாம் பேச முடியாது. இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி அப்படிலாம் பேச முடியாது. உள்ளூருக்குள்ளேயே பேசிக்கலாம். அதாவது லோக்கல்ஸ்லேயே பேசிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அது உள்நாட்டுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ லோக்கல்ஸாக வச்சு நம்ம பேசிக்கலாம். ரோமிங்லாம் அப்போ அந்த வசதியெல்லாம் அவ்வளோவா கிடையாது. அது முன்னாடி என்னன்னா அனலாக் தான் பேஸ் பண்ணி பண்ணாங்க. அனலாக்னா உங்களுக்கே தெரியும். அனலாக் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா முள் வச்ச வாட்ச். அதாவது மெக்கானிக்கல் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, முள் டடக் நகருமே, அந்த வாட்ச் நான் வச்சுக்கோங்க. அனலாக்னா டிஜிட்டல்னா நம்பர் காமிக்கும் பார்த்தீங்களா, டைமிங். சில பேருக்கு டைமிங் பார்க்க தெரியாது சொல்லிட்டு டிஜிட்டல் வாட்ச் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் டைமிங் காமிக்கும். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே டிஜிட்டல் வாட்ச் தான் யூஸ் பண்ணுறோம். அது டிஜிட்டல், இது அனலாக். அந்த மாதிரி இதில் வந்து அனலாக் மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்குன்னு முள் வச்ச வாட்ச் இதுக்குள்ளே வச்சாங்களா அப்படின்னு இல்லை. அனலாக் மெத்தட், அதாவது இதோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது எஸ்ஸை வந்து தலைக்கீழ போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரேடியோவில் இருக்கும். டிஜிட்டல் ரேடியோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கட்டம் போட்ட மாதிரி இருக்கும். மேலே ஒரு கட்டம், கீழே ஒரு கட்டம், மேலே ஒரு கட்டம், கீழே கட்டம். மேலே ஒரு கட்டம் இருக்கிறது என்னன்னா 5 வோல்ட், கீழே இருக்கிற ஒரு கட்டம்னா 0 வோல்ட். அதாவது வோல்டேஜ் இருக்கு, வோல்டேஜ் இல்லை. வோல்டேஜ் இருக்கு அந்த மெத்தடில் வந்து அது ஸ்கேன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ், அதாவது பாசிட்டிவ் வேவ்ஸ், மைனஸ் வேவ், அதாவது நெகட்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஸில் ஒர்க் ஆச்சு. ஸோ அனலாக்ல வந்து நிறைய ஃபால்ட்லாம் இருக்கும், நாய்ஸ் கண்டிப்பாக நிறைய வரும். ஸோ அதனால் அதை வந்து அவ்வளோவா இதுவாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1G நல்லா கொஞ்சம் ஓடுனதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி 1Gக்கு அப்புறம் 2G வந்து அனுப்புனாங்க. 2G யாரா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSM. அது என்ன GSM அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1999 வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வசதியே கொடுத்தாங்க. அப்போ தான் நம்ம தலைவரோட என்ட்ரி, நோக்கியா 3210. இதோட டவுன்லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 to 50 kbs இருந்துச்சு. அது மாதிரி 1Gல பார்த்தீங்கன்னா 2.4 kbs தான். அதுனா கேபிஎஸ்னா கிலோ பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்னா பேர் செகண்ட், அதாவது பேர் செகண்ட் ஒரு வினாடிக்கு 2.4 கிலோபிட்டில் வந்து இப்போ மூவிங் ஆகும். ஸோ அதுதான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ 2Gயும் இந்த மாதிரி தான் வந்துச்சு. இது அடுத்து என்ன வந்துச்சுன்னா 3G வந்துடுச்சு. அப்போலாம் 1Gல பார்க்கும்போது ஃபோன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வெயிட் இருக்கும். அதாவது 2 பவுண்ட்ஸ்னால் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க, கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் கூகுளில் போய். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஒரு சிங்கிள் வெயிட் இருக்கும். யார் அறிமுகப்படுத்தினா மோட்டோரோலா தான் அறிமுகப்படுத்தினாங்க. சரி, அந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் எதுக்கு வேறு ஃபோன் மாற்றினாங்க அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் வரும். ரீசனாக அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும், எவ்வளோ நேரம் வச்சு கையிலேயே வச்சுட்டு இருக்க முடியும் ஒரு செங்கலை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நேரம்லாம் நம்ம பேச முடியாது, 30 நிமிஷம் தான் பேசிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், 10 ஹவர்ஸ் கிட்ட சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் இஷ்யூலாம் இருந்துச்சு, அதாவது பேட்டரி இஷ்யூலாம் இருந்துச்சு. சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ செக்யூரிட்டி இஷ்யூ நிறைய இருந்துச்சு, ஏன்னா செக்யூரிட்டிலாம் அவ்வளோவா இருக்காது நம்ம மொபைலில். ஸோ அது மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 2G எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக படி பண்ணி அந்த வெயிட்டெல்லாம் குறைச்சாங்க, பேட்டரி இஷ்யூலாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, வாய்ஸ் குவாலிட்டி நல்லா பண்ணாங்க. தட்ஸ் மீன்ஸ் அதில் கிராஸ் டாக்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்டர்நெட் வசதியும் கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்க்கலாம்.